குவாட் மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி வில்மிங்டன் நகரில் நேற்று நடைபெற்ற குவாட் மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனிஸ், ஜப்பான் பிரதமர் கிஷிடோ ஆகியோரை அவர் தனித்தனியே சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து நியூயார்க் நகரில் நேற்றிரவு நடைபெற்ற அமெரிக்க வாழ் இந்தியர்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான கூட்டணி வலுவடைந்து வருவதாக கூறினார். இந்தியா தற்போது வாய்ப்புக்காக காத்திருப்பது இல்லை என்றும், வாய்ப்பை உருவாக்குகிறது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். விதிதான் தன்னை அரசியலுக்கு கொண்டு வந்ததாகவும், முதலமைச்சராகவோ பிரதமராகவோ ஆவேன் என்று தான் ஒருபோதும் நினைத்து பார்த்தது இல்லை என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்றார். கூகுள் நிறுவன தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதையடுத்து நேபாள் பிரதமர் KP சர்மா, குவைத் இளவரசர் ஷேக் சபா அல் கலீத் ஆகியோரை தனித்தனியே சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது காசாவில் நடக்கும் துயர நிகழ்வுகள் கவலை அளிப்பதாகவும், காசா இஸ்ரேல் இடையேயான போரில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து தமது ஆதரவை நல்கும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்தார்.